ஹாய் விவர்ஸ். நம்ம இப்போ என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரீவியஸ் கிளாஸ்ல சைக்காலஜி, அதாவது உளவியல் ரிலேட்டடா யூனிட் வைஸ் நம்ம டாபிக் பார்த்துருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல யூனிட் 2 அதுல என்னென்ன டைப் ஆஃப் கொஸ்டின்லாம் வரும் அப்படின்னு பார்த்துருந்தோம். இன்னைக்கு யூனிட் 3 பார்க்க போறோம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் எது ரிலேட்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும், இது ரிலேட்டடா தான் இருக்கும். இன்னைக்கு இந்த யூனிட் 3ல எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க, நீங்க எப்படி ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம், டெட் எக்ஸாம் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி, அதுக்கான ஃபுல் டீடைல்ஸ் இங்க கொடுக்குறேன். இங்க ஒரு 43 கொஸ்டின் கொடுக்குறேன். இந்த 43 கொஸ்டினும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது இந்த யூனிட் 3 குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் அதுக்கான ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ஈஸியா ஓரளவுக்கு இதுல இருந்து இந்த பார்ட்ல இருந்து வர கொஸ்டின் எல்லாமே நீங்க ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். பார்ட் 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நம்ம எடுத்த உடனே ஒரே நேரத்தில் 150 மார்க்ஸ் எடுக்க முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கவர் பண்ணும்போது தான் நம்ம அதை ரீச் பண்ண முடியும். அதை ஞாபகம் வச்சுங்க. நம்ம எப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ஸ்டார்ட் பண்ணி 10th யூனிட் முடிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க. 1 by 1 நீங்கள் கவர் பண்ணும்போது தான் நீங்கள் படிக்கட்டு ஏற மாதிரி முதல் படிக்கட்டுல இருந்து 10வது படிக்கட்டு போகிற மாதிரி இருக்கும். அதனால காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எதனா ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பொறுமை ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இந்த இடத்துல சைக்காலஜியோட ஒரு 43 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இது எல்லாமே குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் அது ரிலேட்டடா கேட்டிருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கவன வீச்சரி கருவியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் கெடல். கவன வீச்சரி கருவியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது கெடல் அவரை சொல்லணும். செகண்ட் பாருங்க. வாகனங்களுக்கு 4 முதல் 6 வரையிலான எண்களை தரப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் கவன வீச்சு. வாகனங்களுக்கு 4 முதல் 6 வரையிலான எண்கள் தரப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய காரணம் கவன வீச்சு. அடுத்தது, சாப்பிட்டு கொண்டே செய்தித்தாள் படிப்பது என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி, கவனப்பகுப்பு. சாப்பிட்டு கொண்டே செய்தித்தாள் படிப்பது என்பது கவனப்பகுப்பு. 6வது கொஸ்டின் போயிடலாம். கவனமும் கவர்ச்சியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் மக்டுகல். கவனமும் கவர்ச்சியும் நாணயத்தின் இரு பக்கங்கள் போன்றவை என கூறியவர் மக்டுகல். அடுத்தது, கரோட்டி தொடக்கத்தில் பாதை குறிப்பு விளக்குகளை முயன்று கவனித்து காரை ஓட்டுகிறான். பின் போதிய முயற்சியின்றியே அவனால் ஓட்ட முடிகிறது. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லும்போது கரெக்ட் ஆப்ஷன் சி, பழக்க கவனம். என்ன சொல்றாங்க அப்படின்னு பாருங்க. கரோட்டி தொடக்கத்தில் பாதை குறிப்பு விளக்குகளை முயன்று கவனித்து காரை ஓட்டுகிறான். பின் போதிய முயற்சியின்றியே அவனால் ஓட்ட முடிகிறது. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் பழக்க கவனம். பழக பழக அவனுக்கு அந்த கார் ஓட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது பாருங்க. பியேஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் டேஷ் அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் டி, அறிவு வளர்ச்சி பற்றியது. பியேஜேயின் கோட்பாடு குழந்தைகளின் அறிவு வளர்ச்சி பற்றியது. 7வது பாருங்க. உயர்புலன் என்று குறிப்பிடுவது எது அப்படின்னு கேட்கும்போது கண். உயர்புலன் என்று குறிப்பிடும்போது கண் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். சிறிய நீல நிற சதுர கட்டை என்பது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் சிக்கலான பொதுமை கருத்து. அதாவது சிறிய நீல நிற சதுரை கட்டை என்பது சிக்கலான பொதுமை கருத்து. இங்க பாருங்க, நேச்சரை குறிக்கிறாங்க. சிறிய பண்பு, நீல நிறம் பண்பு, சதுர பண்பு, இது எல்லாமே பண்பு பத்தி குறிக்கிறதுனால சிக்கலான பொதுமை கருத்து. 9வது பாருங்க. பொதுமை கருத்து எழுதுதலின் மைய படிநிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் பொதுமை பிரித்தல். அதாவது பொதுமை கருத்து எழுதுதலின் மைய படிநிலை பொதுமை பிரித்தல். 10வது கொஸ்டின் பாருங்க. உயர்நிலை பள்ளி அளவில் அதிகம் பயன்படுத்துவது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. விரிவுரை முறை. உயர்நிலை பள்ளி அளவில் அதிகம் பயன்படுத்துவது விரிவுரை முறை. அடுத்தது 11வது கொஸ்டின் போயிடலாம். பியேஜே பொருள்களின் நிலைத்தன்மை பற்றி எந்த நிலையில் குறிப்பிடுகிறார்? இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் எது அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் ஏ, புலனியக்க நிலை. அதாவது பியேஜே பொருள்களின் நிலைத்தன்மை பற்றி எந்த நிலையில் குறிப்பிடுகிறார்? ஆன்சர் புலனியக்க நிலை. 12 பாருங்க. குழந்தை பொருட்களின் மாறா தன்மையை பற்றி அறிந்து கொள்ளும் நிலை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இதோட கரெக்ட் ஆப்ஷன்
ஆப்ஷன் பி பருப்பொருள் நிலை. அதாவது குழந்தை பொருட்களின் மாறா தன்மையை பற்றி அறிந்து கொள்ளும் நிலை பருப்பொருள் நிலை. 13வது கொஸ்டின், உரு பின்னணி பற்றி விளக்கியவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரூபின். உரு பின்னணி பற்றி விளக்கியவர் ரூபின் ஆவார். அடுத்தது, பொதுவான கற்பனை என்பது டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி கேட்கும்போது அழகுணர் கற்பனை. பொதுவான கற்பனை என்பது அழகுணர் கற்பனை. 15 பாருங்க. அழகுணர் கற்பனையில் 3 வயது முதல் 6 வயது வரை நீடிக்கும் நிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆப்ஷன் பாவனை நிலை. அழகுணர் கற்பனையில் 3 வயது முதல் 6 வயது வரை நீடிக்கும் நிலை பாவனை நிலை. 16 பாருங்க. அறிவியலில் பயன்படுத்தப்படும் கற்பனை என்பது டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் பயன்வழி கற்பனை. அறிவியலில் பயன்படுத்தப்படும் கற்பனை என்பது பயன்வழி கற்பனை. 17வது கொஸ்டின் பாருங்க. மொழியை பற்றிய நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேக்குறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஸ்கின்னர். மொழியை பற்றிய நடத்தை கொள்கையை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஸ்கின்னர். 18வது கொஸ்டின் பாருங்க. சிந்தனையின் எல்லை மொழி நிர்ணயிக்கிறது என கூறியவர், அதாவது சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆன்சர் ஓர்ஃப் அப்படின்னு சொல்லணும். சிந்தனையின் எல்லையை மொழி நிர்ணயிக்கிறது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஓர்ஃப். அடுத்தது 19வது பாருங்க. மொழிசார் மனவியல் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது ஆன்சர் ஆஸ்கோட். மொழிசார் மனவியல் என்ற சொல்லை பிரபலப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்கும்போது ஆஸ்கோட். இயற்கையிலேயே மனிதர்கள் மொழியை கற்கும் சாதனத்தை பெற்றிருக்கின்றனர் என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி கேட்கும்போது த கரெக்ட் ஆன்சர் இஸ் சோம்ஸ்கி. அதாவது இயற்கையிலேயே மனிதர்கள் மொழியை கற்கும் சாதனத்தை பெற்றிருக்கின்றனர் என கூறியவர் சோம்ஸ்கி. அடுத்தது 21வது கொஸ்டின் பாருங்க. கிளை வழி நிலை என்று என் நிலையை ஜான் டூயி குறிப்பிடுகிறார். இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதிர் அறிதல். கிளை வழி நிலை என்று என் நிலையை ஜான் டூயி குறிப்பிடுகிறார். த கரெக்ட் ஆன்சர் இஸ் புதிர் அறிதல். 22 கவனத்தை நிர்ணயிக்கும் அகக்காரணி என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய ஆன்சர் தேவை. கவனத்தை நிர்ணயிக்கும் அகக்காரணி தேவை. 23 பொதுமை கருத்து உருவாக்கி கொள்ளும் திறன் எப்பருவத்தில் உருவாகும். அதாவது பொதுமை கருத்து உருவாக்கி கொள்ளும் திறன் எப்பருவத்தில் உருவாகும். இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி குமர பருவம். 24 கற்பனை செய்தல் என்பது டேஷ் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது உங்களுடைய ஆன்சர் பிரச்சனையை தீர்க்க கற்றல். கற்பனை செய்தல் என்பது பிரச்சனையை தீர்க்க கற்றல். 25 முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவனவீச்சு எவ்வளவு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் பி 6 அல்லது 7. முதிர்ச்சி அடைந்த ஒருவனின் கவனவீச்சு 6 அல்லது 7 ஆகும். 26 கற்பித்தலில் புதுமை கருத்து வரைபடங்கள் உருவாக்கும் முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் நோவாக். அதாவது கற்பித்தலில் புதுமை கருத்து வரைபடங்கள் உருவாக்கும் முறையை உருவாக்கியவர் நோவாக். 27 கவன வீச்சினை பரிசோதனை செய்யும் கருவியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதோடைய ஆன்சர் டாசில் டாஸ்கோ. கவன வீச்சினை பரிசோதனை செய்யும் கருவியின் பெயர் டாசில் டாஸ்கோ. இதைவிட பெரிய அதைவிட உயரமான என்பது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் பொருட்களின் கூறான தொடர்புகள் பற்றியவை. அதாவது இதைவிட பெரிய அதைவிட உயரமான என்பது பொருட்களின் கூறான தொடர்புகள் பற்றியவை. 29 பாருங்க. அறிவின் வாயில்கள் எனப்படுவன என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் புலன் உறுப்புகள். அறிவின் வாயில்கள் எனப்படுவன என்ன அப்படின்னு கேட்கும்போது அது புலன் உறுப்புகள். அடுத்தது பாருங்க. புலன் காட்சியின் வெளிப்புற காரணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஒப்புடைமை. புலன் காட்சியின் வெளிப்புற காரணி ஒப்புடைமை. 31 புலன் காட்சியின் உட்புற காரணி என்ன அப்படின்னு கேட்பாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனப்பான்மை. புலன் காட்சியின் உட்புற காரணி என்ன அப்படின்னு கேட்கும்போது மனப்பான்மை. 32வது கொஸ்டின் பாருங்க. தவறான புலன் காட்சியை இவ்வாறு அழைக்கலாம். அதாவது
தவறான புலன்காட்சியை எவ்வாறு அழைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது உங்களுடைய ஆன்சர் என்னவா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்பொருள் காட்சி. அடுத்தது, தரையில் கிடக்கும் ஒரு கயிறு பாம்பாக காட்சி அளிக்குமானால் அதற்கு பெயர் என்ன? இதுவும் சேம் தாங்க, இல்பொருள் காட்சி. அதாவது தரையில ஒரு கயிறு இருக்கு, அது நம்ம பாம்பா கற்பனை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது பொருளை சம்பந்தம் இல்லாம கற்பனை பண்றது அது இல்பொருள் காட்சி. இங்க அதே தான் சொல்றாங்க, தவறான புலன் காட்சி. தவறா ஒரு பொருளை நம்ம பார்க்கறோம், கற்பனை பண்றோம் அப்படின்னு சொல்லும்போது இல்பொருள் காட்சி. அதே தான் ஒரு கயிறு இருக்கு, அதை நம்ம பாம்பா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை இல்பொருள் காட்சியாவே எடுத்துக்கலாம். உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சிக்கு பெயர், அதாவது உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சிக்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. இது திரிபு காட்சி. உண்மை நிலையோடு ஒத்துப்போகாத புலன்காட்சிக்கு திரிபு காட்சி என்று பெயர். 35. பக்கத்து அறையில் யாரோ ஒருவரது பேச்சுக்குரல் கேட்கும்போது அது அவனது நண்பனது பேச்சுக்குரல் என்று உணர்தலுக்கு என்ன பெயர்? இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, திரிபு காட்சி. அதாவது பக்கத்து அறையில் யாரோ ஒருவரது பேச்சுக்குரல் கேட்கும்போது அது அவனது நண்பனது பேச்சுக்குரல் என்று உணர்த்தலுக்கு என்ன பெயர்? திரிபு காட்சி. அடுத்தது 36. ஒருவன் இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பதற்கு என்ன அர்த்தம்? இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இல்பொருள் காட்சி. ஒருவன் இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பதற்கு என்ன அர்த்தம்? அதுக்கு இல்பொருள் ஆட்சி. அதாவது ப்ரீவியஸா நம்ம கொஸ்டின் பார்த்தோம், ஒரு கயிறை பாம்பா கற்பனை பண்றாங்க, அதை இல்பொருள் காட்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் ஒருவன் இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்கிறான் அப்படின்னு சொல்லும் போதும் அது இல்பொருள் காட்சியிலேயே சேர்த்துக்கலாம். ஒரு பொருள் இருக்கு ஆனா வேற ஒன்னா கற்பனை பண்றோம் அப்படின்னு எதனா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது தட் இஸ் கால்ட் இல்பொருள் காட்சி. 37. ஒருவருடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றால் யாரோ ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தால் அதற்கு என்ன பெயர்? இதுவும் இல்பொருள் காட்சி தான். இங்க பாருங்க, ஒருவர் அறையில் யாருமே இல்லை ஆனா யாரோ ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்ம கற்பனையா நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அது இல்பொருள் காட்சி. ஒருவருடைய அறையில் ஒருவரும் அங்கு இல்லை என்றாலும் யாரோ ஒருவர் இருப்பதை போன்று பார்த்தால் அதற்கு என்ன பெயர்? ஆன்சர் இல்பொருள் காட்சி. 38. கண், மூக்கு, செவி, வாய் போன்ற புலன் உறுப்புகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. இதோடைய கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, புகுவாய்கள். கண், மூக்கு, செவி, மெய் போன்ற புலன்கள் உறுப்புகள் புகுவாய். தசைகள் மற்றும் சுரப்பிகள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. தசைகள் மற்றும் சுரப்பிகள் இயக்குவாய்கள். அதாவது தசைகள் மற்றும் சுரப்பிகள் இயக்குவாய்கள். 40. மனித நரம்பு தொகுதி எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? மனித நரம்பு தொகுதி எத்தனை பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? த கரெக்ட் ஆப்ஷன் சி, 3. அடுத்தது 41 பாருங்க. ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என்று யார் கூறியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆன்சர் டி, மெக்டுகல். ஆர்வம் என்பது மறைந்திருக்கும் கவனம், கவனம் ஆர்வத்தின் செயல் வடிவம் என்று யார் கூறியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது மெக்டுகல். 42 பாருங்க. சுரப்பிகளை எத்தனை பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம்? இதோட கரெக்ட் ஆன்சர் சி. இது இம்பார்ட்டன்ட். சுரப்பிகளை எத்தனை பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது 2 பெரும் பகுதிகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பல செய்திகளை ஒப்பிட்டு 43வது கொஸ்டின் பாருங்க. பல செய்திகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து அவற்றிலிருந்து சில பொது விதிகள் வருவித்தல் என்ன அனுமானம் அப்படின்னு கேட்கறாங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் சி, தொகுத்தறி அனுமானம். பல செய்திகளை ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்து அவற்றிலிருந்து சில பொது விதிகள் வருவித்தல் எதற்கான அனுமானம் அப்படின்னு கேட்கும்போது தொகுத்தறி அனுமானம். இந்த இடத்துல யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் குழந்தை மேம்பாடும் கற்பித்தல் முறைகளும் அது ரிலேட்டடா ஒரு 43 கொஸ்டின் நம்ம பார்த்திருந்தோம். இந்த 43 கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இந்த யூனிட் ஃபுல்லாவே கவர் ஆயிட்டு இருக்கும். அதனால இந்த கிளாஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இருந்து உளவியல்ல நீங்க ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஸ்டெப். அதனால வீடியோவை கண்டினியூஸா உளவியல் ஃபுல் பார்ட் நான் 1 by 1 போடுறேன். அந்த வீடியோ எல்லாமே நீங்க உளவியல்ல 30 out of 30 எடுக்கிறதுக்கு 100% நான் கேரண்டி. இதுல இருந்தா கம்பல்சரி பேப்பர் 1 இருந்தாலும் சரி, பேப்பர் 2 இருந்தாலும் சரி கேட்பாங்க. இந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.